இன்னொரு சந்தோஷம் இருக்குது. இந்த லிகாய் ரப்பிஹி, நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வந்தா அல்லாஹ் இவருக்கு வாழ்த்து சொல்லி வரவேற்று, நீ யாருப்பா, எனக்காக தாகித்தாய், பசித்தாய், விழித்தாய் நின்ற நோன்பாளிக்கு அல்லாஹ் அங்கே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைவாக சொல்லி முடிப்பேன். சஹாபாக்குடைய வாழ்க்கையில இஃப்தாருடைய நேரத்தில் துவா கபூல் செய்யப்படும். ஒரு நோன்பாளி கேட்கிற எல்லா துவாவும் கபூல் தான். குறிப்பா நோன்பு திறக்கிற போது துவா செய்ய. இப்ப நம்ம வீட்டில் என்ன ஆகி போயிருதுன்னா, நோன்பு திறக்கிற வரைக்கும் பெண்கள் சமையல் கேட்கல, ஆண்கள் பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா நோன்பு திறக்கிற வரைக்கும் அதை வை இதை வை இல்ல, ஒரு 10 நிமிஷம் முன்னால் ஸ்டாப் பண்ணிருங்க எல்லாத்தையும். அந்த நேரம் கேட்கிற துவா கபூலியத், ஒப்புக்கொள்ளப்படும் துவா. ஏன்? அல்லாஹ்வே சந்தோஷப்படும் நேரம். அதனால தான் சஹாபாக்கள் ஓதுறாங்க, அல்லாஹும்ம யா வாசிஅல் மக்ஃபிரா வக்ஃபிர்லி. இஃப்தாருடைய நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ஓதுகிறார், உமரை ஃபாரூக் ஓதுறாங்க, சஹாபாக்களுக்கு பின்னால் சாலிஹீன்கள் ஓதுறாங்க. எதை? அல்லாஹும்ம யா வாசிஅல் மக்ஃபிரா, விசாலமாக மன்னிப்பவனே, விசாலமாக மன்னிப்பவனே, வக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. நோன்பு திறக்கும் போது 3 தடவை கேட்கணுமா. ஒரு துவாவே மாசூர்ல இருக்குது. இது சாலிஹீன்களின் துவா. சில பேர் நபி பெருமானாரும் கேட்டார்கள் என்று எழுதுறாங்க. அதனால ஞாபகம் வையுங்க, நோன்பு திறக்கிற போது சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹும்மா யா வாசிஅல் மக்ஃபிரா ஃபக்ஃபிர்லி, விசாலமாக மன்னிப்பவனே என்னை மன்னிப்பாயாக. இஸ்லாத்தில் அதிகமாக கேட்கறது மன்னிப்பாதான். ஏன் தெரியுமா? எனக்கு அல்லாஹ்ட்ட இருந்து நிறைய அருள்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த அருளை நிறுத்துற சக்தி நம்ம பாவத்துக்கு இருக்கு. அல்லாஹ்ட்ட இருந்து வரும் அருளை நிறுத்தும் சக்தி நம்ம பாவத்திற்கு. நிறைய பேருக்கு நிறைய பாக்கியம் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அவருடைய பாவத்தால். அல்லாஹ்ட்ட நம்ம என்ன கேட்கணும்? அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிரு. மன்னிச்சுட்டானா எல்லா அருளின் வாசலும் திறக்கப்படும். அப்ப அந்த நேரத்தில் கேட்டா எவ்வளவு பாக்கியம். அல்லாஹ்வே விசாலமாக மன்னிப்பவனே என்னை மன்னிப்பாயாக துவா கேட்டுட்டு அல்லாஹ்ட்ட எல்லா தேவைகளையும் கேட்டு விசுமி சொல்லி நோன்பு திறக்கணும். அந்த நேரம் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் பரக்கத்தும் அருளும் நிறைந்த ரமலானை எல்லா வகையிலும் பாக்கியமாக ஆக்கச் செய்வானாக.